அண்மை செய்தி. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள ஈரான் கடற்படை தளம் மற்றும் துறைமுக நகரான பந்தர் அப்பாஸை குறிவைத்து அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தங்களது படைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா விளக்கம் அளித்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்கும்போது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி 3 மாதங்கள் ஆகிறது. இப்போது வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு போர் பதற்றமான ஒரு சூழலை நிலவி வரக்கூடிய நிலையில சமீபத்துல பாகிஸ்தான் மற்றும் தோஹா உள்ளிட்ட நாடுகளுடைய தூதர்கள் மூலமாக நடத்தப்பட்ட ஆலோசனையின் பேர்ல கத்தார் உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதற்கு பிறகு பலதரப்பட்ட ஆலோசனை கூட்டங்களை அமெரிக்காவும் ஈரானும் நடத்தி வரக்கூடிய நிலையில இன்று இந்திய நேரப்படி விடியற்காலை நேரத்துல தெற்கு ஈரான் பகுதியில அமெரிக்க விமானப்படையினுடைய அதிநவீன F-35 போர் விமானங்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இது குறித்து அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனம் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில ஹார்முஸ் ஜலசந்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஈரான் கடற்படை தளம் மற்றும் தெற்கு துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை குறிவைத்துதான் அமெரிக்க விமானப்படை இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது அப்படின்ற விவரங்களை அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கியதாக குறிப்பிட்டு நியூயார்க் டைம்ஸ் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்க பாதுகாப்பு படைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையிலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. குறிப்பாக கண்ணி வெடிகள் பதிக்கப்பட்ட கடற்படை ஈரான் கடற்படையினுடைய சிறிய ரக கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துறைமுகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இது அமெரிக்க பாதுகாப்பு படைகளுடைய பாதுகாப்பிற்கு அச்சம் விளைவிக்கக்கூடிய வகையில இருந்ததால் இந்த தாக்குதலை நடத்தினோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க பாதுகாப்பு படையினுடைய கட்டளை பிரிவு அதிகாரி தெரிவித்ததாக நியூயார்க் டைம்ஸினுடைய செய்திகள் என்பது தெரிவிக்கிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஈரான் தயாராகி வருகிறது அப்படின்னு சொல்லி ஈரானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வரக்கூடிய நிலையில மத்திய கிழக்கு நாடுகள்ல மீண்டும் போர் விமானங்களை நிலைநிறுத்தக்கூடிய பணியில அமெரிக்க பாதுகாப்பு படை ஈடுபட்டு இருக்கிறது. ஜெயா பிளஸ்ல கூட சமீபத்திய நாட்களாகவே சில செய்திகளை வெளியிட்டிருப்போம். அமெரிக்கா தங்களுடைய படைகளை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைத்துக் கொள்கிறது. வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய படைத்தளங்கள்ல அமெரிக்க பாதுகாப்பு படையினருடைய எண்ணிக்கைகளை குறைக்கிறது அப்படின்ற செய்திகளை எல்லாம் சர்வதேச செய்தி நிறுவனங்கள் வழங்கிய தகவல் அடிப்படையில் வெளியிட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு தகவல் முற்றிலும் மாறாக இருக்கிறது. காரணம், இன்று அமெரிக்க விமானப்படையினுடைய F-35 போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் பதிலடி கொடுப்பார்கள். குறிப்பாக கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க பாதுகாப்பு தடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்ற ஒரு அச்சத்திற்கு மத்தியில தான் அமெரிக்கா தன்னுடைய போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள்ல அதிக அளவுல நிலைநிறுத்தக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. சர்வதேச செய்தி நிறுவனங்களுடைய சில புள்ளி விவரங்கள் மற்றும் இந்த விமானங்களை கண்காணிக்கக்கூடிய சில நிறுவனங்களுடைய தனியார் உள்ளீட்டு பிரிவுகள் மூலமாக நமக்கு சில தகவல்கள் நம்ம பெற்றிருக்கோம். அந்த தகவல் அடிப்படையில அமெரிக்க விமானப்படையினுடைய குளோப் மாஸ்டர் 2, 3 உள்ளிட்ட ரக விமானங்களும் அதே போல அதிநவீன ட்ரோன் விமானங்களையும் வளைகுடா நாடுகளின் மீது அமெரிக்கா பறக்க செய்திருக்கிறது. இது அமெரிக்காவுடைய பாதுகாப்புகளை ஒரு பக்கம் உறுதி செய்கிறது என்ற ஒரு அதே நோக்கத்துல அதிக எண்ணிக்கையிலான தளவாடங்களை வளைகுடா நாடுகளுக்கு அமெரிக்கா மாற்ற முயற்சிக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதற்கான காரணம், அமெரிக்க விமானப்படையில பயன்படுத்தக்கூடிய இந்த குளோப் மாஸ்டர் 2 மற்றும் 3 உள்ளிட்ட ரக விமானங்கள் அதிக எண்ணிக்கையிலான பாதுகாப்பு கவசங்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றக்கூடிய பணிகளை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான ரக விமானம். அந்த விமானம் அதிக எண்ணிக்கையில ஜோர்டான் உள்ளிட்ட பகுதிகளில இருந்து கத்தார், UAE உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிக எண்ணிக்கையில பறந்து வரக்கூடிய நிலையில பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு பக்கம் நடவடிக்கை, மற்றொரு பக்கம் அதிக எண்ணிக்கையிலான பாதுகாப்பு தளவாடங்களை அமெரிக்கா நகர்த்துகிறதோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்போது வரைக்கும் ஈரான் எந்த ஒரு பதிலடியும் கொடுக்காத நிலையில பதிலடி கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் என்பதும் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. ஈரானிய ஊடகங்களுடைய தகவலின் அடிப்படையில இன்று இந்திய நேரப்படி இன்று பிற்பகல்ல
கத்தார்ல ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருந்தது. அந்த ஆலோசனை கூட்டம் என்பது தோஹாவில் நடைபெற இருந்தது என்றும், அந்த தோஹாவில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள்ல இந்த 3 மாதங்களாக நீடித்து வரக்கூடிய இந்த போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கக்கூடும் என்று ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் என்பது மீண்டும் போர் மேகங்கள் வளைகுடா நாடுகள்ல சூழ தொடங்கி இருக்கிறது அப்படின்றத உணர்த்தி இருக்கிறது. எனவே இதன் காரணமாக மீண்டும் உலக அளவுல பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் தொடங்கக்கூடும் அப்படின்றத நாம் யூகித்துக் கொள்ள முடிகிறது. சமீப நாட்களாகவே இந்தியாவில் பெட்ரோல், டீசல், எரிவாயு உள்ளிட்ட விலைகள் கடுமையாக உயர்ந்து வரக்கூடிய நிலையில அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையிலான மீண்டும் இந்த போர் என்பது தீவிரம் அடைந்திருப்பது என்பது இந்தியா உட்பட சர்வதேச நாடுகளுக்கு பொருளாதார எண்ணத்துல பல்வேறு மாற்றங்களை எழுப்பக்கூடும் அப்படின்றத அந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.